அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஏகாதசி மகத்துவம் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யும். ஏகாதசி என்றால் 11 என்று பொருள். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1 என்னும் 11 பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம். அந்த நாட்களில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். பாரத போருக்கு முன் பாண்டவ தூதுவராக அஸ்தினாபுரம் சென்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அங்கே அரண்மனையில் தங்காமல் விதுரரின் வீட்டிற்கு சென்று உணவருந்தி இளைப்பாறினார். அவருக்காக காத்திருந்த துரியோதனன் முதலானோர், உனக்காக நாங்கள் காத்திருக்க நீயோ தகுதி பொருந்தாத இடத்தில் தங்கி உணவுண்டு இருக்கிறாய் என்று பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மாவை ஏளனம் செய்தனர். அவர்களிடம் இறை நாமத்தை அனுதினமும் உச்சரிக்கின்ற இறைவனின் அற்புதங்களையும் லீலைகளையும் உபஸ்ஞானம் பண்ணுகின்ற பாகவதர்கள் சாப்பிட்டு மீதம் வைக்கும் உணவு தூய்மையானது, சகல பாவங்களையும் போக்கும் சக்தி அந்த உணவுக்கு உண்டு, சுத்தம் பாகவஸ்ஞானம் என்று பதில் தந்த ஸ்ரீகிருஷ்ணர் விதுரர் வீட்டு உணவின் மேன்மையை அவர்களுக்கு உணர்த்தியதுடன் மேலும் சில மேன்மையான பட்டியலில் இட்டார். அதாவது மேன்மைகளையும் பட்டியலிட்டார். சுத்தம் பகிரதி ஜலம், சுத்தம் விஷ்ணு மதத்தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம். அதாவது பகவானின் திருவடியில் பட்ட ஒரு துளி தீர்த்தம் கங்கைக்கு சமமான புனிதம் வாய்ந்தது. பெருமாளின் திருவடியை தரிசிப்பது வைகுண்ட தரிசனத்தை விட பரித்திரமானது. இத்தனை நற்செயல்களுக்கு ஈடானது ஏகாதசி விரதம் என்கிறார் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் அவர்கள். எனில் வைகுண்ட ஏகாதசியின் மகத்துவத்தை கேட்க வேண்டும் என்றால் அதிலும் வைகுண்ட ஏகாதசி துவங்கி ஒவ்வொரு மாதம் வரும் ஏகாதசி தினங்களிலும் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது மறுபிறப்பற்ற சுர்க்கத்தை தர வல்லது. ஏகாதசி ஏகாதசி உருவான கதை என்னவென்றால், கிருதாயுதத்தில் முரண் என்ற ஒரு அசுரன் இருந்தான். தேவர்கள் உட்பட அனைவரையும் துன்புறுத்தினான். தேவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி மகாவிஷ்ணு முரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார். முரனின் படைப்பு கலன்களை எல்லாம் அளித்த பகவான் அவன் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காமல் என்று திருவுள்ளம் கொண்டார். அதன்படி போர்க்களத்தில் இருந்து விலகி பத்ரிகாசிரமத்தில் இருந்து ஒரு குகையில் போய் உறங்குவது போல் படுத்து கொண்டார். பகவானை தேடிக்கொண்டு அந்த குகைக்கு வந்த முரண் பகவான் உணங்குவதாக நினைத்து கொண்டு அவரை கொல்ல வாளை ஓங்கினார். அப்போது மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள். ஆயுதங்களுடன் காட்சி தந்த அந்த பெண் முரணை போருக்கு அழைத்தார்கள். பெண் என்று அலட்சியமாக நினைத்த முரண், பெண்ணே உன்னை கொல்ல ஒரு அம்பு போதும் என்று அம்பை எடுக்க முனைந்தபோது அந்த பெண் ஹீம் என்ற ஒரு ஒளி எழுப்பினார். அவ்வளவில் முரண்பிடி சாம்பலாகி போனான். அதே நேரத்தில் ஏது மறியாதவர் போல் கண் விழித்த பகவான் தன் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியுடன் அவளுக்கு ஏகாதசி என்ற பெயரையும் சுற்றி, ஏகாதசியை நீ தோன்றிய இந்த நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியும் அருள்வேன் என்று அளித்தார். அடுத்ததாக ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை அடுத்து வரும் 11ஆம் நாள் ஏகாதசி தினம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் பொதுவாக 24 ஏகாதசிகள் வருகின்றன. ஏதாவது ஒரு சமயத்தில் 25 ஏகாதசிகள் வருகிறது. காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமில்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமில்லை என்ற பழமொழியின் மூலம் இந்த விரத சிறப்பினை அறியலாம். ருக்மாங்கல், அம்பரீஷன் ஆகிய மன்னர்கள் இவ்விரத முறையை கடைபிடித்து பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். அமாவாசையை அடுத்து வரும் ஏகாதசி சுக்லபட்ச ஏகாதசி அல்லது வளர்பிற ஏகாதசி என்றும், பௌர்ணமி அடுத்து வரும் ஏகாதசி கிருஷ்ணபட்ச ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. ஏகாதசி என்று விரத முறையை பின்பற்றி வழிபாடு செய்வதால் உடல் மற்றும் உள்ளம் தூய்மை அடைகிறது. இவ்விரத முறையை ஆண், பெண், ஏழை, பணக்காரர் ஆகிய வேறுபாடுகள் ஏதுமின்றி எல்லோரும் இவ்விரதத்தினை கடைபிடிக்கலாம். மாத ஏகாதசியின் பெயர்கள் என்னவென்றால், அனைத்து மாதங்களுக்கும் அனைத்து விதமான பலன்கள் இருக்கின்றன.
முக்கியமாக இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி மிகவும் புண்ணியம் வாய்ந்தது. தை மாத வளர்பிறை ஏகாதசி புத்ரா எனப்படுகிறது. இது குழந்தை செல்வத்தை தர வல்லது, வம்சாவளி பெருக்கச் செய்யும் சந்தான ஏகாதசி ஆகும். சுதுகேமான் இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு குழந்தை பெற்றார். தை மாத தேய்பிறை ஏகாதசி, இந்த தை மாத ஏகாதசி சபலா என்று அழைக்கப்படும். இது பாவ நிவர்த்தியை கொடுக்கும். இன்றைய தினத்தில் பழங்கள் தானம் செய்வதால் ஒளிமயமான வாழ்க்கை இல்லறம் இனிக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.